ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரென்டிஸ் ட்ரெய்னிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரென்டிஸ் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்பர் ஆஃப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு 2021, 2022, 2023 பேட்ச் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வேறு எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 2021, 2022, 2023 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ 10th, 12th கிராஜுவேஷன் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் 65% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஇ, பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 per மந்த்துக்கு தராங்க. நீங்கள் பிபிஏ, பிகாம், பிஏ இங்கிலீஷ்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா 16,500 தராங்க per மந்த்துக்கு. நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் 16,500 தராங்க per மந்த்துக்கு. ஸோ ஒர்க் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா 31 January 2024க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சேவ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட் எட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்ரின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டை ரீஎன்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷினை செலக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சரும் கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே சைன்இன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுதா. இதில் வந்து நீங்கள் என்ட்ரு இப்போ க்ரியேட் பண்ணிங்க இல்லையா அக்கௌண்ட்டு, அதோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ட்விட்டர் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.